நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழியை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான மசாலா 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். எப்பவுமே நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் மிளகு அதிகமா வைக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு கூடவே பெரிய துண்டு இஞ்சில ஒரு துண்டு போட்டிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேங்க. கொஞ்சமா மல்லி இலை, கொஞ்சமா புதினா இலை சேர்த்து இதை ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர்ல 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், எப்பவுமே நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிதம் பொரிய விட்டுட்டு கொஞ்சமா சின்ன வெங்காயம் கறிக்கு தகுந்தால எடுத்துக்கோங்க. நான் ஒரு 100-150 கிராம் போல எடுத்துருக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு வதக்குங்க. இது கூடவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் சரிங்களா? அந்த நேரம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சு கறி துண்டுகளை போட்டு இது கூடவே தண்ணி சேர்க்காம கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்திருக்கேன். ஏற்கனவே மிளகு சேர்த்திருக்கனால கலருக்காக காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். நீங்க நார்மல் சில்லி பவுடர் போடுறதா இருந்தா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு கூடவே கிரேவிக்கு தேவையான கல்லுப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த நேரத்தில் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கறி முங்குற அளவுக்குள்ள தண்ணியை விட்டு 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒருவேளை குக் ஆகலைன்னா மீண்டும் நீங்க இறக்கிட்டு செக் பண்ணி வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தேங்காய் பால் ஊற்றும் போது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கடைசியா கொஞ்சம் மல்லி